எனக்கு தமிழ்நாட்டில் அகஸ்தீஸ்வரம் தாலுகாவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கண்ணம்பதி என்ற கிராமத்தில் நான் வசிக்கிறேன். எனக்கு வயசு 85. என் பையன் இங்கேருந்து எம்எஸ் வாங்கி முடிச்சுட்டு அங்கே போய் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ண. அங்கன்னா அமெரிக்காவில் போய் கலிபோர்னியாவில் சேர்ந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு, கம்பெனி வந்து இவன் வந்து அந்த ஜமக்கா கம்பெனியில் வேலை பார்த்தான். அந்த அங்கேருந்து இல்லை கம்பெனி அவன் அங்கே இருந்து வேலை பார்த்துருக்கேன். இவன் எல்லாத்துலேயும் கோல்டு மெடல் வாங்கினேன். அந்த சின்சியாரிட்டி ஒர்க்கர், அவ்வளோதான். வேற எந்த தவறு அவன்கிட்ட கிடையாது. அது நல்ல சின்சியாக ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா இவங்கிட்ட நிறைய அறிவு திறமை இருக்கல, வெளியில் விடக்கூடாது ஒரு பொறாம உணவு தான். 4 பேர் அந்த கம்பெனியோட பார்ட்னர். அந்த பார்ட்னர் அவ்வளோ சேர்ந்து இவனை எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணோம். இவன் கழிஞ்ச வாரத்தில் வியாழக்கிழமை ஏரோட்டருக்கு வந்திருக்கான். ஊருக்கு வர்றதுக்கு எங்களுக்கு சொன்னான், நான் வியாழக்கிழமை புறப்பட்டாச்சாப்பான்னு சொல்லியிருக்கான். அங்கே போகும்போது அந்த கூட்டத்தில் ஒரு போய் அந்த ஹோட்டலில் ஒரு இதை மாத்திரை போட்டிருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு மயக்கம் வந்திருக்கு. மயக்கம் வந்தோடனே சார் உங்களை கூட்டி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவோம்னு சொல்லி அட்மிட் பண்ணிட்டான். அந்த ஹாஸ்பிட்டலில் இவன்கிட்ட செல்லு எல்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்க ஆகாரங்கள், அவன் பயந்து அதை சாப்பிட முடியாமல் இருக்கான். ஏதாவது போட்டு தந்துடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் அவன் இருக்கனால ரொம்ப வீக்னஸாக ரொம்ப நேரத்தில் ஒரு காலையில் ஒரு அறிக்கையை கொடுக்க தந்தான் எனக்கு. அதுதான் நான் எல்லா வீடியோ கால் பேசி அனுப்பினோம். அதை வச்சு தான் எல்லாம் ஆட்சியாளர்கிட்ட கொடுங்க. அதில் வந்து நான் இத்தனை வேலை பார்த்து எல்லாம் அந்த கம்பெனியில் என்னெல்லாம் குழப்பம் இருக்குது, அந்த ஏதாவது தில்லுமல்லு சொல்லி அதில் ஏதாவது அவன் உயிருக்கு ஆபத்து வறுமை 4 வச்சு இருக்கு. பேரையும் கொடுத்துருக்கான். அதையும் நாங்கள் ஆட்சியாளர் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். இப்போ இன்னும் தீவிரமாட்டு இந்தியன் யூனிவர்சிட்டி அங்கே உள்ள இதுவும் வேலை பார்க்க அங்கே முயற்சி பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஒன்று சேர்த்துறோம், பயப்படாங்கன்னு எப்படி எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் இப்போ அவர் அரஸ்ட்ல இருக்கான். அவரை எப்படியாவது மீட்டு எங்க பிள்ளையாட்டு தரணும். அவன் மீட்டு தர்றான். அதான் எங்களுக்கு வேணும். தினேஷ் என் பேரு டி அப்பாவு. எனக்கு என் பிள்ளை வேணும். எனக்கு அந்த நாட்டுல இருந்து பிள்ளை இந்தியாவுக்கு எனக்கு எந்த வழியில அது தூதரகத்துல இருந்த எந்த வழியில எனக்கு பிள்ளைய கொண்டு எங்களை சேர்க்கணும். எங்க பிள்ளைக்கு உயிராகத்து வந்துடக்கூடாது. பிடிச்சு வச்சிருக்காங்க. அவன் எனக்கா ஏதாவது போட்டு தந்துருவாங்கன்னு சொல்லி பயப்படுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட பயமா இருக்குமா எனக்கு. என்னை எப்படியாவது எந்த வழியில என்ன வீட்டுக்கு வெளியே கொண்டு வாருங்கம்மா. நான் ஊருக்கு இந்தியா வந்துடுதம்மா. எனக்கு அமெரிக்கா வேண்டாம். நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டுதாம்மா ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கம்மான்னு கதறி அழுதான். அங்க கம்பெனியை விட்டு அங்க கம்பெனி வைக்கதான் அவளுக்கு பொறாமை ஆயிட்டு. ஆமா, வைக்கிறதுக்கு எல்லா எவிடன்ஸும் வாங்கிட்டோமா. அது அவங்களுக்கு ஒரு பொறாமையா இருக்குது. அதனால என்ன கம்பெனி வைக்க விடாம என்னை துரத்தி அடிச்சுட்டா. ஆமா அப்படின்னு சொல்லி துன்புறுத்துதாங்க. எங்க போனாலும் ஃபாலோ பண்ணுதாங்கம்மா. காரை மறிச்சு ஏறினா பின்னாடி கார்ல ஏறி வராங்கம்மா. எங்க சாப்பிட போக முடியல. எனக்கு மண்டைக்கு எனக்கு கவலையா இருக்குமா, டென்ஷனா இருக்குமா. நான் நல்லாதான் இருக்கேம்மா. எனக்கு எந்த பாதிப்பும் இல்லம்மா. ஆமா, என்ன அந்த ஏதாவது மைண்ட மாத்தணும்னு சொல்லிட்டு என்ன பயங்கர துன்புறுத்தல் நடக்குது அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டுறா. என்ன ஏதாவது வெளியே எடுத்துருங்கம்மா. அதுக்குதான் நேற்றுக்கு அந்த ரெக்கார்டு எங்களுக்கு தாரமான்னு சொன்னோம். அன்னபுஷ்பம் ஒரு கம்பெனில 4 வருஷமா சான் பிரான்சிஸ்கோல கொஞ்சம் நாளும் நியூயார்க்ல கொஞ்ச நாளும் வேலை பார்த்தேன். புரியுதா? 2023 டிசம்பர் மாசம் நான் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு சொந்தமா கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு வெளியே வந்தேன். ஓகேவா? அப்ப என்ன ஆச்சுன்னா இவங்க வந்து கொஞ்சம் பேசிட்டுருக்கமா விடுங்கம்மா. 2023 வருஷம் டிசம்பர் மாசம் நான் வந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கமா. 2023 வருஷம் அப்ப அவங்க மூஞ்சிக்கு காட்டுங்கப்பா. மூஞ்சி காட்டுங்க. கீழே இருக்கு. 2023 வருஷம் டிசம்பர் மாசம் வேலை விட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு நான் வந்து கம்பெனி ஆரம்பிக்கலான்னு வெளியே வந்தேன். ஓகேவா? ஆனா என்ன 2023 வருஷம் பிப்ரவரி மாசம் சான் பிரான்சிஸ்கோல இருந்து நியூயார்க்கு நான் மாறிட்டேன். ஓகேவா? அப்பத்துல இருந்து நான் கம்பெனி விட்டு வெளியே போயிடுவேன் நினைச்சிட்டு என்ன ப்ரீவியஸ் கம்பெனி அஃபர்மோட ஓனரு ஃபவுண்டரு மேக்ஸ் லவிஷன் என்ன ஃபாலோ பண்ண ஆள் வச்சிட்டாரு. ஓகேவா? எங்க போனாலும் இவன் என்ன பண்றான், யார் யார்கிட்ட பேசுறான், வெளியே கம்பெனி ஆரம்பிக்க போறானா
இதெல்லாம் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆரம்பிச்சதுல நான் வந்து இது எங்க போனாலும் யாராவது ஃபாலோ பண்ணுவாங்க. இதை ஃபாலோ பண்ண வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு பிரச்சனையும் சைக்கலாஜிக்கல் மேனிப்புலேஷன் கொண்டு வந்துருவாங்க. புரியுதா? ஸோ அதை வெளியே சொல்ல முடியாது. எனிவேஸ், நான் வந்து 2024 கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துட்டு கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கம்பெனில ஒர்க் பண்றேன். ஒன்னு ராக்கெட் கம்பெனி, இன்னொன்னு வந்து ஹெல்த் கேர் கம்பெனி. சரியா? அந்த ராக்கெட் கம்பெனியும் ஹெல்த் கேர் கம்பெனியும் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். புரியுதா? ராக்கெட் கம்பெனி வந்து ராக்கெட் அனுப்புறது. ஸோ அதனால நான் வந்து ராக்கெட் பேக்ரவுண்ட்ல இருந்து வரல, ஆனா ஒரு பேப்பர் எழுதுறேன், ஒயிட் பேப்பர். ஒரு வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வெப்சைட்டோட பேரு HyperX, HYPERX.hypersona, HYPERSONA.space, SPACE. ஓகேவா? அந்த வெப்சைட். இன்னொரு வெப்சைட் கம்பெனி பேரு பீன், BEAN.INC, bean.inc. 2 கம்பெனி. ஓகேவா? அந்த ராக்கெட் கம்பெனில வந்து நான் வந்து ராக்கெட் பேக்ரவுண்ட் இல்லாதனால அந்த வெப்சைட்ல சின்ன ராக்கெட் என்ஜின் டிசைன் பண்ற மாதிரி பண்ணி அது வந்து இப்போ வந்து டிசைன் மட்டும் பார்க்கலாம், ஆனா கொஞ்ச நாள்ல அது வந்து ஒரு கேமா மாத்தி அதை வந்து மக்கள் வந்து ராக்கெட் எப்படி டிசைன் பண்ணது கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நான் இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி முழுசா ராக்கெட்டை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு இருந்தேன். புரியுதா? Please, can I request 5 more minutes, please? Please. அப்படின்னு இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, அது எதுல அவங்களுக்கு பிடிக்கல, என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. புரியுதா? நான் போன 2 நாளைக்கு முன்னாடி முந்தா நாள் நான் பென் ஸ்டேஷன் நியூயார்க்ல நான் வந்து ஒரு வேலையை போயிருக்கப்ப என்ன நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. அதாவது ஜூலை இன்னைக்கு 19th 17th மார்னிங் 4 AM. ஓகேவா? அதாவது 16th நைட்டு 17th மார்னிங் 4 AM அங்க பாத்தீங்கன்னா பென் ஸ்டேஷன் மெயின் என்ட்ரன்ஸ்ல எல்லாம் நிறைய காப்ஸ் மாதிரி எல்லாருமே வந்துட்டு யூனிஃபார்ம்ல இல்லாம எல்லாமே மஃப்டில இருந்தாங்க. ஓகேவா? நான் அங்கேயே நடந்துட்டு இருப்பேன், என்னை சுத்தி நிறைய பேர் போனை என் மேலே காமிச்சு நடந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப யாராவது நியூஸ் சேனல்ல எடுத்து பார்த்தாங்கன்னா அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் அங்க வந்து நான் ஒரு ஆளை மீட் பண்றேன். அந்த ஆள் யாருன்னா, நான் முன்னாடி வேலை பார்த்த கம்பெனில SVP ஆஃப் இன்ஜினியரிங் கெடஸ் முன்சன், GEDDESMUNSON, கெடஸ் முன்சன். அவரை பாக்குறப்ப நான் பேசுறேன், ஹே நான் உன்னை பத்தி சரியான அபிப்பிராயம் இல்லை, நான் தெரியாம ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றேன். அவர் வந்து சரி பரவாயில்லன்னு சொல்றாரு. அவர் பரவாயில்ல சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், இந்த மாதிரி என்ன ஃபாலோ பண்ணிருக்காங்க இத்தனை பேரு பாரு அப்படின்னு சொன்னோன்னா, அப்பெல்லாம் அப்படியா சரி சொல்லிட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு போகணும், இந்தியா போகணும், அப்ப நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? கூட வரேன்னு சொல்றப்போ அவரு வர்றப்போ அவர் வந்து என்ன சொல்றாரு, நீ வந்து ஒரு மென்டல் ஹெல்த் கிளினிக்கு போ முதல்ல, அதுக்கப்புறம் அதாவது மனநல மருத்துவத்துக்கு போ, அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போன்றாரு. சரி ஒரு டேப்லெட் வாங்கி போட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆன்சைட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் வந்துடுறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து ஒரு பொய்யான கதையை உருவாக்குறான். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பொய்யா உருவாக்கி என்னை வந்து இந்த அட்மிஷன் போட்டு இங்க ஒரு அட்மிஷன் உட்கார வச்சுட்டான். அவன் வந்து எனக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை அந்த ஆளுக்கும். புரியுதா? ஆனா என்ன அட்மிஷன் போட்டு இங்க உட்கார வச்சு என்னை வந்து தேவையில்லாம, நான் இப்ப 3 நாள் அங்க இருக்கிறேன், எனக்கு வந்து இங்க ரொம்ப பயமா இருக்குது. ஒவ்வொரு தடவை மருந்து கொடுக்குறப்ப எதையோ மாத்தி கொடுக்குறாங்களோன்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஓகேவா? ஏன்னா நானாவே வரல. இவன் வந்து இந்த கம்பெனில வேலை பார்க்குறவன் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் சும்மா மீட் பண்ணவன கூட்டு வந்து இங்க வந்து அட்மிஷன் போட்டுட்டு போயிட்டான். நான் இப்ப எங்க இருக்கிறேன்னா, ஜமைக்கா ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் சென்டர், JAMAICA ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் சென்டர், ஜமைக்கா, நியூயார்க். இங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறேன். அட்மிஷன் ஆனது இன்னைக்கு ஜூலை 19th இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றோம். நான் அட்மிஷன் ஆனது 2 நாளைக்கு முன்னாடி அட்மிஷன் ஆனேன். எனக்கு இங்க ஏதாவது ஆச்சுன்னா கெடஸ் முன்சன், மேக்ஸ் லெர்ஜின், டேனி யங் ப்ராடக்ட் மேனேஜர், திவ்யா நெகென்டி, லாரி செர்லிக், மேகன் டாம் and few other high profile people, they are responsible. ஓகேவா? நான் வந்து இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகல, இல்ல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவனுக்கு மனநலம் சரியில்லை, இவன் நோட்ஸ் எல்லாம் என் கையில ஒரு பேப்பர் கொடுத்து எழுத வச்சு அதை ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணி இவன் வந்து இந்த மாதிரி டெத் நோட் எழுதிட்டான் அப்படின்னு வெளியே காமிச்சுக்கிறாங்கன்னு ஒரு இதுதான் வருது. என்ன எதாவது எழுத வச்சு பண்ணிடலான்னு பாக்குறாங்க. புரியுதா? சோ அந்த மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ எம் டோட்டலி ஃபைன். ஓகே, திஸ் இஸ் 1 2 3 4 5
எனக்கு வந்து எல்லாமே ஞாபகத்துல இருக்குது. என்னோட அப்பா பேரு அப்பாவு, என்னோட அம்மா பேரு அண்ணா புஷ்பம். ஓகேவா? நான் வந்து என்னோட ஃபுல் ஹிஸ்டரி so far I told. If this message is being delivered to any of the news channel, I want you to understand I did not do anything to myself. I am in a stable condition, and I have sent so many emails to Max Levchin and other associates so far in the last 2.5 years, but they have been still following me, and they are doing something terribly wrong to me. I think they are trying to make it as a national security agency problem, because I'm starting a rocket company. They are trying to manipulate this person is stealing something, and he was trying to escape from US to India. And because these people are following me, I went to the airport in the last minute and tried to get a ticket at the airport. So that was the reason they are going to make it as a case where like he was trying to go from US to the India. Okay, so I want you to understand, and anyone who is seeing this video, please send a copy to all the Tips channel, to all the top US media news channels. For example, Tips, TIPS at CNN.com, or TIPS at CNBC.com, or any other news channel. Please send it there. Okay, I'm having trouble because yesterday I had a security issue, and there are like people. One guy told me you will have 0 wishes as a last wish. That means anything might happen to you. And I already reported to the nurse practitioner, and she is a good person. And I told her this morning, this is the issue, please give me another room so that I can sleep well. Because I don't know when I'm going to be discharged. I trust these people, but I don't know what's going to happen. There are so many things that might happen. And I did nothing. I'm in a stable condition, and I don't use any drugs. I never used any drugs in my life. I drink socially sometimes. I never smoke. So if these issues are projected on me, that's not true. Alright? This is my current condition, and my dad and mom will be following up on this. And please, if you are seeing this video and if anything happens to me, understand I'm in a stable condition, and feel free to forward to your friends. Alright? நான் சொல்ல வேண்டியதான் சொன்னேன், சாரி. Hello. I give you extra 10 minutes. அப்ப நான் வந்து போக சொல்றாங்க. நான் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் பேசுறேன், அந்த லாயர்கிட்ட பேசுறேன், கன்னியாக்கிட்ட சொல்லிருங்க. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இதுல இருக்குது இந்த வீடியோல. நான் எங்க இருக்கிறேன், ஜமைக்கா மெடிக்கல் சென்டர்ல. நான் உங்களுக்கு போன் நம்பர் கொடுத்துருக்கேன், அப்ப அன்னைக்கு கொடுத்தாங்க. ஜமைக்கா ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் சென்டர் சைக்கியாட்ரிக் டிவிஷன்ல தான் இருக்கிறேன். அங்க வந்து நீங்க தினேஷ் அப்பாவும் கேட்டு அட்மிஷன் போட்டவர் கெட்டஸ் முன்சன், who is a SVP of engineering at a firm company. ஓகேவா? ஆனா அது அவர் எதுக்காக அட்மிஷன் போட்டாருன்னு எனக்கு தெரியாது. I don't know why he put admission for me, because he is not my friend. Anyways, I have to go. நான் வந்து போகணும்பா. நான் வந்து ஈவினிங் கால் பண்றேன், அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிருக்கேன். She is the nurse. Okay. She is really helpful, and she is the one got the phone for me. உங்ககிட்ட பேசுறதுக்கு she is the one got the phone for me. ஓகேவா? அவங்க வந்து அவங்கள ட்ரஸ்ட் பண்றேன். அவங்ககிட்ட I requested another phone call in the evening. I will call you by that. Okay? சரி.